தோணுச்சு, பேட் டச் தான் தோணுச்சு, அப்படி சொல்லிச்சு. எனக்கு தோணுச்சு நீ சொன்ன, எனக்கு தோணுச்சு நீ சொன்ன, எனக்கு தோணுச்சு நான் சொன்னா நேத்து கூட, எனக்கு பேட் டச் தோணுச்சு சொன்னா நேத்து கூட. என்ன நினைச்சிருக்கீங்க? அதெல்லாம் விட்டுருவா. அப்புறம் எப்படி பாக்குற பாரு, சிரிச்சுட்டு பாக்குற பாரு. நீலாம் நல்லபடி இருப்ப. நேத்து கூட சொன்னடா நான் பேசுறேன், இருக்குடா நான் பேசுறேன், விடுங்கடா, என்ன பேச விடுங்கடா. நான் டிராமால இருக்கேன் தான் உனக்கு கூப்பிட்டு பேசுறேன் எல்லாரையும். டிராமால இருக்கேன்டா, உட்காருங்கடா உட்காருங்கடா. சும்மா அதுதான் ஒன்றே போய் அப்படி கூடிப்பீங்க. உட்காருங்கடா எல்லாம். என்ன பையனா அவங்களும் அவ்வளவு இதுவா உட்காருடா. ஏய் சபரி உட்காருடா, உட்காருடா சபரி உட்காருடா. ஓகே திவ்யா உட்காருங்க. சாரி சாரி சாரி. இல்ல ஐ டோன்ட் வாண்ட் யுவர் சாரி. சாரி. இது பாருங்க, அவ வந்து எப்பவும் நல்லா கேட்டுக்கோங்க. தெரியாம பேசிட்டேன்டா சாரிடா, வாட்டர் மிலன்ட்ட தெரியாம பேசிட்டேன்னா சாரிடான்னு சொல்லிடுவா. ஓகே திவ்யா, சி சாரி, ஓகே பாரு ஓகே பாருன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, இந்த டாபிக் வந்தது எப்போனா பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, மறுபடியும் பேரண்ட்ஸ் வராங்களே, இவங்க கேம் அஃபெக்ட் ஆகப்படுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன ஏதாவது ஃப்ரேம் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு ட்ராமா மறுபடியும் வந்துருச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. நான் கேட்குறப்போ பேட் டச்சு அது இதுன்னு அந்த டாபிக் வந்தது, அப்போ தான் வந்தது. இவ்வளோ நாள் நான் எடுக்கவே இல்லை, நல்லா தான் பழகிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி கேட்டுட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பக்கம் சாரி, இந்த பக்கம் வந்து நீ தப்பு தான் பண்ண, சரியா, சாரி கேட்டுடுறாங்க. ஆனால் இந்த டாபிக் வரும்போது எனக்கு அப்படி தானே தோணுச்சு அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்கிறாங்க. நான் மனுஷனா யார்? நேற்று மதியானம் சொல்கிறாங்க, நேற்று கூட அவ்வளோ பிரச்சனையில் வந்துட்டு யாரை சேவ் பண்ண விரும்புகிறீங்கன்னா பாருன்னு நான் சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறம் 2 பேர் பேசிக்கிட்டோம். வெளியே போய் பேசிகிட்டு இருக்கேன், அப்போ கூட சொல்கிறாங்க, நேற்று அதுக்கு தான் உட்கார வச்சு பேசினேடா என்கிட்டனா. எனக்கு அந்த வேர்டு வேணுங்க, கன்சென்ட்ன்ற வேர்டுக்காக நான் எவ்வளோ பிச்சை எடுத்தேன்னு எனக்கு தான் தெரியும். புரியுதா? எனக்கு வந்து லைஃப் இருக்குது. அந்த பொண்ணு சொல்லிச்சு, டே இது உன் கேரக்டரு, உன் ஓட்டு, உன்னோட இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அவள் சொன்னது பிக் பாஸில். ஓகேவா? சாரி கேட்டுட்டு நீ தான் வந்து இது பண்ண, நீ அதாவது சாரி கேட்டுறாங்கடா, நல்லா கேட்டுக்கோங்கடா, நல்லா கேட்டுக்கோங்க. என் நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, நான் எவ்வளோ மைண்ட் ப்ரெஷரில் இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா ஒருத்தங்க அழுகுறாங்களாம் இது பண்ணிருக்காதீங்க. இதை பாருங்க, சாரி கேட்டுட்டு எனக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் சாரி, இந்த பக்கம் வந்துட்டு எனக்கு அப்படி தான் தோணுச்சு, இங்கே கேமரா இருக்குது என்னால் சொல்ல முடியாதுன்றா அந்த பொண்ணு. நேற்று அவள் சொன்னா, எங்கள் அம்மா சத்தியமாக சொன்னாவ, எங்கள் அம்மா சத்தியமாக சொன்னாவ, எங்கள் அம்மா சத்தியமாக சொன்னா. அப்போ நான் என்னடா என்னதாண்டா எனக்கு புரியலடா. இப்போ இது அதை பேஸ் பண்ணி தானே இப்போ கூட